வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது செவ்வாய் கிரகத்தில் சனி பகவானின் 3ஆம் அம்ச பார்வையால் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் ராசிகள் பற்றி பார்ப்போம். ஜூலை 12ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் நீடிப்பார். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் இருப்பதால் சனியின் இப்பொழுது 3ஆம் பார்வை செவ்வாய் கிரகத்தில் பலமாக தாக்கத்தை தரும். இதனால் சில ராசி மக்கள் இந்த அம்ச பார்வையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பதிவில் அந்த துரதிருஷ்டவசமான ராசி மக்கள் மற்றும் செவ்வாய் கிரகத்தில் சனியின் 3ஆம் அம்ச பார்வையால் அவர் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை பற்றி நாம் பார்ப்போம். செவ்வாயின் 3ஆம் பார்வையில் சனி பகவானுடைய 3ஆம் கடகம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 5 ராசிகள் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ராசிகளாக இருக்கிறார்கள். இந்த ராசிகளுக்கு சனியின் 3ஆம் பார்வையால் செவ்வாயினுடைய துர்பலனை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. கடகம், செவ்வாயின் மீது சனி பகவானின் 3வது அம்ச பார்வை இருப்பதால் கடகராசி மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் தடைகளையும் இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் எதிர்மறையாக பாதிக்கப்படும் சூழல் இருக்கிறது. இதனால் நீங்கள் கவனமாக இருக்க உங்களை அறிவுறுத்தப்படுகிறீர்கள். திருமணமான கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் வேலை செய்யும் கடகராசி மக்கள் நிறைய வேலைகளினுடைய சூழ்நிலையால் அது தரும் அழுத்தத்தால் மனநிலை பாதிக்கப்படலாம். மற்றும் அறிவு சார்ந்த கல்வி நுட்ப விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கடகராசி மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்களுக்கு உங்கள் வேலையின் இடையிடையே பல தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் உங்கள் மனதை இது தொந்தரவு செய்யும். அதனால் வருத்தப்படுவீர்கள். உங்கள் உடல்நிலையும் மோசமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால்தான் உங்கள் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று விருச்சிக ராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மறுபுறம் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி மக்களுக்கு பொருளாதார நிதி இழப்பு கூட சாத்தியமாகும். பண விஷயங்களில் ஒவ்வொரு முடிவையும் சற்று சிந்தித்து சூழ்நிலைக்கு தக்கவாறு புத்திசாலித்தனமாக எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு நீங்கள் எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். அவருடைய குறைகளை கேட்டு மனமிட்டு பேசி அவர்களை சாந்திப்படுத்துங்கள். இல்லையெனில் உங்கள் உறவிலும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியை காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மகரம். மகர ராசி மக்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சச்சரவுகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய சிறு சிறு விளையாட்டு சச்சரவுகளும் பெரிய மோதலில் கொண்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. மற்றும் நீங்கள் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டும். இல்லாது போனால் சேமிப்பு குறையும். ஆகவே சேமிப்பில் அதிக அக்கறை கொண்டு செயல்பட்டால் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் அதிகமான நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் என்று கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்த சொல்கின்றன. நீங்கள் பணத்தை செலவழிப்பதை விட சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மகர ராசி மக்கள் தங்கள் இதயம் அமைதியற்றதாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் புதிதாக எதையும் தொடங்கும் முன் சற்று சிந்தனை செய்து புத்திசாலித்தனமாக சிந்தியுங்கள் மற்றும் அது சார்ந்த நுட்ப அறிவை பெற்று செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் மகராசி மாணவர்கள் கவனமாக தங்களது பாடங்களில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேர்வில் படுதோல்வி அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து கும்பம். செவ்வாய் கிரகத்தின் மீது விழும் இந்த சனியின் 3ஆம் பார்வையின் போது கும்பராசி மக்களின் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு அவர்களை அலைகுலைய செய்யும். இந்த நிலைகுலைய செய்ய இந்த நேரத்தில் கும்பராசி மக்கள் இந்த காலகட்டத்தில்
தங்களிடம் உள்ள பொறுமையை காப்பாற்ற வேண்டும். பொறுமை குறையும் நேரத்தில் உங்கள் வார்த்தைகளில் கடுமை துணி இருக்கும். இது உங்களுடைய உறவையும் சக ஊழியர்களிடம் மூத்த அதிகாரிகளுடைய எதிர்ப்பாக அவர்கள் செயல்படுவதற்கு உண்டான சூழ்நிலை நீங்களே உருவாக்கி தருவீர்கள். ஆகவே மற்றவர்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கட்டுப்படுத்தி பண்பாக பேச வேண்டும். இல்லை என்றால் நல்ல பலன்களை பெற கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் உங்கள் இதயமும் மனமும் எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பப்படலாம். செலவுகள் அதிகரிப்பதால் பணத்தை சேமிப்பதில் அதிகமான சிக்கல்களை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் சேமிக்கும் பணமும் கூட பூரணமாக செலவழிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ரிஷபம் மற்றும் துலாம் சனி பகவானுடைய பார்வையால் செலுத்துகிறாரோ அவரின் வாழ்க்கையில் துன்பங்களும் அது சார்ந்த கஷ்டங்கள் மட்டுமே இருக்கும் என்று செயல்படுகிறது. அதனால்தான் பெரும்பாலான நேரங்களில் சனியின் அம்சப்பார்வை மிகவும் மோசமானதாக கருதப்படுகிறது. சனி பகவான் பலவீனமான ராசியில் இருந்தால் அவர் தன் அம்சப்பார்வை எதிர்மறையான பலன்களை தரும். அதனால்தான் இந்த காலத்தில் அவர் கூறும் வீடுகள் வாழ்க்கையில் அசுர விளைவுகளை பெறுகின்றன. சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகியவை சனியின் எதிரிகளாக இருக்கிறார்கள். அது இந்த கிரகங்களின் அம்சப்பார்வையின் போது துரதிருஷ்டவசமாக தாக்கங்களை தருவதற்கு தயாராகிறார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் தோஷமாக இருந்தாலும் அந்த ராசி மக்களுக்கு அதன் அம்சப்பார்வையால் நல்ல பலன்கள் கிடைக்காது. ஆகவே மேற்கூறிய இந்த ராசிகள் யாவரும் தங்களது எச்சரிக்கையுடன் தொழில்களிலும் செயல்பாடுகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பினும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம், நன்றி.